இயேசுவுக்கு புகழ், மரியே வாழ்க. இந்த காலை வேளையிலே விடியும் வெளிச்சம் நேயர்களுக்காக, சகோதர சகோதரிகளை மீட்பதற்காக இறைவன்தாமே ஆவலாய் ஆசீர்வாதங்களை பொழியக்கூடியவராய் இருக்கிறார். எனவே இந்த நாளிலே அவர் செய்த பல்வேறு அற்புதங்களுக்காக நாம் நன்றி சொல்வோம். அதே வேளையில் வரும் காலங்களில் அவர் செய்யக்கூடிய எண்ணிலடங்கா அற்புதங்களுக்காக நாம் அவரை இறைஞ்சுவோம். நிச்சயமாக அவர் நம் வாழ்வில் ஒளி ஏற்றக்கூடிய ஒரு வல்லவராகவும் அதிசயங்களை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல இறைவனாகவும் இருப்பார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எனவே நாம் அந்த இறைவனை, அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் என்று புகழ்ந்து பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கிறார். தண்ணீரை இரத்தமாக மாற்றினார், அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார், அதிசயம். இன்னும் அற்புதங்களையும் அதிசயங்களும் அள்ளித்தரக்கூடிய இறைவனாக நமது வாழ்வில் இருக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார், அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார், அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார், அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார், அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்து அன்று எகிப்தியரிடமிருந்து இஸ்ரேல் மக்களை காத்த இறைவன் இன்று கூட நம்முடைய பகைவர்களிடமிருந்து நம்மை காப்பதற்காக பல்வேறு அரண்களை ஏற்படுத்தியுள்ளார். மேலும் அன்று புயல் காற்றில் சிக்கி தவித்த அந்த சீடர்களுக்கு அவர் தன்னுடைய வார்த்தையினாலே அந்த புயலை அடக்கினார். இதோ இன்றும் கூட நம் வாழ்வில் வரக்கூடிய அத்தனை புயல்களையும் அடக்கக்கூடிய வல்ல தேவனாக அவர் இருக்கிறார். எனவே செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார், அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார், அதிசயம். புயல் காற்றை தன் ஆணையாலே அடக்கினார், அதிசயம். புயல் காற்றை தன் ஆணையாலே அடக்கினார், அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கிறார். குருடருக்கு, செவிடருக்கும், ஊமைகளுக்கும் அற்புதங்களை அள்ளி கொடுத்த இறைவன் இன்றுதாமே நாம் பல்வேறு காரியங்களில் குருடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த குருட்டுத்தன்மையிலிருந்து அவர் நம்மை விடுவிப்பதற்காக காத்திருக்கிறார். நாம் அவரோடு இணைந்திருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் அளிக்கக்கூடிய அந்த அற்புதங்களையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார், அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார், அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார், அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார், அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார், அற்புதங்கள்
செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கிறார், நமக்குள் வாழ்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இதோ இயேசு கிறிஸ்து இன்று நம் மத்தியில் நடமாடிக் கொண்டிருக்கிறார். எங்கெல்லாம் செல்கிறோமோ அங்கே நாம் அவருடன் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய உடனிருப்பை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அவருடைய உடனிருப்பு இன்று நம்மை பல்வேறு நிலைகளில் உயர்த்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். எனவே அந்த இறைவனுடைய பிரசன்னத்தில் நாம் முழுமையாக அதிசயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நண்பர்களாக வாழ வேண்டும் என்று இதோ இந்த நாளில் ஜெபித்துக் கொள்கிறோம். நன்றி தகப்பனே. இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி. மரியே வாழ்க. நன்றி.